உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீயும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்னமோ திட்டம் போட்டுட்டு இருக்க. ஆனா ஒன்னும் நடக்கலல. நடக்க போறதும் இல்ல. அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க இன்னைக்கு இல்ல எப்பவுமே ஜெயிக்க முடியாதுமா. கெடுதல் நினைக்கிறவங்க தான் கடைசியில எல்லாத்தையும் இழந்துட்டு நிப்பாங்க. ஏய், ஆணவத்துல ரொம்ப ஆடாத. காத்து எப்பவுமே உன் பக்கம் அடிக்காது. நான் யாருன்னு இதுக்கப்புறம் நீ பாப்ப. விஸ்வாக்கும் எனக்கும் மேரேஜ் கண்டிப்பா நடந்தே தீரும். அதையும் நீ பாப்படி. இல்ல அனன்யா, உனக்கு ஒரு விஷயம் புரியல. உன்னை கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசை விஸ்வாக்கு இல்லவே இல்ல. அப்படி இருக்கும்போது நீ விஸ்வாவை கல்யாணம் பண்ணாலும் அவர் உன் கூட சந்தோஷமா இருக்கவே முடியாது. இதெல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். உன்னோட மனசை தயவு செஞ்சு மாத்திக்கோ, இல்லனா உன்னை நான் மாத்துவேன். ஏய், சும்மா நல்லவ மாதிரிலாம் என்கிட்ட வந்து நடிச்சிட்டு இருக்காத. விஸ்வாவை என்கிட்ட இருந்து பிரிச்சதே நீதான். நீ மட்டும் என் லைஃப்ல வரலன்னு வச்சுக்கோ, விஸ்வா இந்நேரத்துக்கு என்னதான் மேரேஜ் பண்ணிருப்பார் தெரியுமா உனக்கு? எல்லாத்தையும் கெடுத்தது நீதான். இங்க பார், இப்பவும் சொல்றேன், விஸ்வாவை மேரேஜ் பண்ணிக்கலான்னு மட்டும் நினைக்காத. அது நடக்கவும் நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன். இந்த மேரேஜ் எப்படி நிறுத்துறேன்னு பொறுத்திருந்து பாரு. பார்க்கலாமே, அதையும் பார்த்துடலாம். தங்கச்சியா இருந்தாலும் சவால் விட்டா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். எந்த தைரியத்துல நீ என்கிட்ட சவால் விடுறேனே தெரியல. பரவாயில்ல, இந்த சவால நான் ஜெயிக்கிறது உன்னோட இந்த அராஜகம் தான். பாக்கலாண்டி, அதையும் உன்னை உரு தெரியாம ஆக்குறனா இல்லையான்னு மட்டும் பாரு. எதுக்குடா இந்த அனன்யாவை லைஃப்ல பார்த்தோன்னு நீ சாகுற வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருப்ப. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? மா மா, வாய மூடுறி. நீ என்ன பேசிட்டு இருந்தன்னு நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பேசுவ? ஏய், அவ உன் அக்காடி. இத வேற யாராச்சும் பார்த்தா நம்ம குடும்பமான என்னத்துக்கடி ஆகுறது? படிச்ச பொண்ணு மாதிரியா பேசுற? விடுங்க சித்தி, ப்ளீஸ். நீ கொஞ்சம் சும்மா இரு அன்பரசி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், இவ ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கா. மனுஷங்கன்னா கொஞ்சமாவது மாற்றம் வேணும். இவ இப்படியே இருந்து என்னத்தை சாதிக்க போறா? ஏய் அனன்யா, நீ பேசின பேச்சுக்கு அன்பரசிய தவிர வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, உன்னை கொன்னே போட்டிருப்பாங்க. முதல் அன்பரசி கிட்ட மன்னிப்பு கேளுடி. சித்தி கேளுங்கறல. உன்கிட்ட தானே சொல்றேன், கேளு. மன்னிச்சிரு. மன்னிப்பெல்லாம் வேண்டாம் அனன்யா. இனிமேலாவது என்ன புரிஞ்சு நடந்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.